மிதுனத்தில் கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அக்டோபர் மாசத்துல 19ஆம் தேதி உச்ச நிலையை பெறார். உச்ச நிலையை பெற்று ஒரு 22 நாள் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை அப்படியே உச்சமாவே இருப்பார். அப்ப தனாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறார், 2 6ஆம் இடத்துக்கு போறார். அப்ப சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அழுத்தங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா நீர் ராசிக்கு போறாரு. அப்போ தண்ணிப்பட்ட வடை செலவாகிறது, சுப விஷயங்கள்லயே உங்க கண்ட்ரோல் இல்லாம ஆகுறது, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தடுமாற்றங்கள் வருது, இப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் என்ன ஆவார்னா நவம்பர் மாசம் வக்ரமாகி டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி மீண்டும் மிதுனத்துக்கு போவார். அப்ப அந்த நவம்பர் 11ஆம் தேதி வக்ரமாகிற குரு பகவான் கடகத்துல சில நாட்கள் இருந்து மீண்டும் மிதுனத்துக்கு வந்து வக்ரம் வரும்போது கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ர நிலையிலே இருக்கிறார். எதுவரை இருக்கிறார்? 2026 மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரை வக்ர நிலையிலே இருக்கிறார். வக்ரம் பெற்ற குரு பகவான் ராசியை பார்க்கிறார். இதுதாங்க கும்பராசிக்கு யோகம்.